अशांति और हलचल में भी मन को बेफिक्र बनाने वाली दवा। நிம்மதியின்மை மற்றும் அசைவில் கூட மனதை கவலை இல்லாமல் வைக்கக்கூடிய மருந்து. செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3106 3106. वो कौन सी दवाई है जो अशांति और हलचल के समय सबके मन में बिठाकर बेफिक्र बादशाह बना सकती है? அவங்க கேட்குறாங்க, பாபா இப்படிப்பட்ட என்ன மருந்து இருக்குது எதன் மூலமாக நிம்மதியின்மை மற்றும் அதிகமாக சஞ்சலத்தில் கூட மனதை கவலை இல்லாமல் வைக்கும், बेफिक्र बादशाह बना सकती है? மனதை கவலை இல்லாத பாட்சாவாக வைக்கும் அப்படிப்பட்ட மருந்து எதுவாக இருக்கிறது? ये तो वाइब्रेशन की दवाई है। ஆகவே பாபா சொல்றார் அது வந்து வைப்ரேஷனுடைய மருந்து ஆகும். योग से ऐसा वाइब्रेशन जब बनेगा யோகத்தின் மூலமாக எப்பொழுது இப்படிப்பட்ட வைப்ரேஷன் உருவாகுதோ तो कुछ बोलने की भी दरकार नहीं पड़ेगी, அப்பொழுது எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கூட कुछ இருக்காது, भाग दौड़ करने की भी दरकार नहीं पड़ेगी। ஓட வேண்டிய அவசியம் கூட இருக்காது, कर्मेंद्रियों से कुछ कर्म करने की दरकार नहीं रहेगी। கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு கர்மத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. शंकर क्या करता है? சங்கர் என்ன செய்யறாரு? मुरली में क्या बोला? முரளியில என்ன சொல்லியிருக்காங்க? शंकर क्या करता है? சங்கர் என்ன செய்யறாரு? कुछ नहीं करता है। எதுவுமே செய்வதில்லை. अरे करना धरना कर्मेंद्रियों से होता है कि बिना कर्मेंद्रियों के करना धरना होता है? அரை செய்வது எல்லாம் என்ன இருக்கிறதோ அது கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்ய முடியுமா, இல்லையானால் கர்மேந்திரியங்கள் இல்லாமே எல்லாமே நடந்துடுமா? कर्मेंद्रियों से करना धरना करना धरना होता है। கர்மேந்திரியங்கள் மூலமாக தான் செய்யப்படுகிறது. शंकर कुछ करता ही नहीं, சங்கர் எதுவுமே செய்வதில்லை. लेकिन शंकर है या नहीं है? ஆனால் சங்கர் இருக்கிறாரா இல்லையா? है और करता कुछ नहीं। இருக்கிறாரு, ஆனா எதுவுமே செய்வதில்லை. अरे है है लेकिन वो कर्मेंद्रियों से करता है क्या? அவங்க சொல்றாங்க யாது பண்றாங்க, அதுக்கு பாபா சொல்றாரு அப்பொழுது அவங்க என்ன கர்மேந்திரியங்கள் மூலமாக பண்றாரா? याद के काम जो है कर्मेंद्रियों से होता है या நினைவு செய்யற வேலை என்ன இருக்குதோ அது கர்மேந்திரியங்கள் மூலமாக ஆகுதா, मन बुद्धि की चीज है, बात है। இல்லையானால் மனம் புத்தியினுடைய விஷயம் ஆகுமா? मन बुद्धि की बात है। மனம் புத்தியினுடைய விஷயம் ஆகும். तो वाइब्रेशन से सारे कार्य संपन्न हो सकते हैं। ஆகவே வைப்ரேஷன் மூலமாக எல்லா காரியங்களும் சம்பன்னமாக முடியும். हैं? हाँ, इसीलिए तो बोला जो देखे जो सुने। அதனால தானே சொல்லியிருக்காரு யாரு கேட்டாலும் சரி யாரு பார்த்தாலும் சரி मेरे मुख से दो शब्द भी सुना, என்னுடைய வாயின் மூலமாக 2 வார்த்தைகள் கேட்டாலும் சரி, इसके मुख से नहीं। இவருடைய வாயிலிருந்து இல்லை. क्या? என்ன? तेरे मुख से नहीं, உங்களுடைய வாயிலிருந்து இல்லை, मेरे मुख से என்னுடைய வாயில் மூலமாக दो शब्द भी सुना, 2 வார்த்தை கேட்டாலும் சரி, तुम्हें क्यों नहीं आवेगा? அப்பொழுது அவங்க ஸ்வர்க்கத்தில் ஏன் வரமாட்டாங்க? मेरे कहने वाला कौन? என்னுடைய என்று சொல்லக்கூடியவர் யாரு? जो सदैव स्व स्थिति में रहने वाला है, யார் எப்பொழுதுமே சுயஸ்திதியில இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு, जो सदैव स्व स्थिति में रहने के कारण स्वर्ग स्थापन करने वाला है, யார் எப்பொழுதுமே சுயஸ்திதியில் இருக்கும் காரணத்தால் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. उस आत्मा के मुख से, उस आत्मा ने जो मुख लिया है, ஆகவே அந்த ஆத்மாவினுடைய வாயின் மூலமாக அந்த ஆத்மா என்ன வாயை எடுத்திருக்காரோ उसके मुख से दो शब्द भी सुना, அந்த வாயின் மூலமாக 2 வார்த்தை கேட்டாலும் சரி, तो स्वर्ग में जरूर आवेगा। அப்பொழுது ஸ்வர்க்கத்துல கண்டிப்பாக வருவாங்க. ऊंच पद पाए या ना पाए, உயர்ந்த பதவி அடையறாங்களோ இல்லையோ, आवेगा जरूर। ஆனால் கண்டிப்பாக வருவாங்க.